Hi guys, welcome to D Flair. Thank you for so much of support and so much of love for Baby D. இன்னைக்கோட content பார்த்தீங்க அப்படின்னா வந்து கட் காப்பி பேஸ்ட். என்னடா ப்ரீ ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்ல போயிட்டு கட் காப்பி பேஸ்ட் பத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள் ஆஸ் வெல் அஸ் சேஃப் அண்ட் ஃபன் ஃபில்ட் ஆக்டிவிட்டிங்க. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம எப்பவுமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 to 6 டைம்ஸ் ஆகுது நம்ம சிசர்ஸ் எடுக்காம இருக்கவே மாட்டோம். அதே சமயம் நைஃப் எடுக்காம இருக்க மாட்டோம். நைஃப் இஸ் லிட்டரலி அ வெரி டேஞ்சரஸ் திங். ஸோ லெட்ஸ் யூஸ் சிசர்ஸ். இந்த சிசர்ஸ் வந்துட்டு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணாது. அவங்களே வந்து தெரியாமல் கட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தாலுமே it will not hurt them. So you can try this. It is easily available in stationery shops. So இந்த scissors வச்சு கட் காப்பி பேஸ்ட் அப்படின்ற ஒரு சின்ன ஆக்டிவிட்டியை குழந்தைங்களுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இங்கே பேபி டி எப்படி இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. அதே சமயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். So yes, getting into the video, நம்ம பார்க்குறது வந்து baby D is tracing her favorite geometrical shapes which are yes, circle, diamond and triangle as well as square. இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பெரிய சைஸாக கொடுத்துருக்கேன் அவளுக்கு. பிகாஸ் அவங்களோட ஹேண்டோட கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் ஸ்லோவர் ஆகும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு மேக் ஷுர் ஷீ இஸ் டூயிங் பிகர் சைஸஸ் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்ஸ், எம்டி வீட்டில் இருக்கிற எம்டி வேஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸோ இல்லை ஏதாவது ஆல்ரெடி எழுதின ரஃப் பேப்பர்ஸோ வந்துட்டு நீங்கள் அதை கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷீ இஸ் ஸ்டேரிங் இன் ஹேண்ட்ஸ் அண்ட் தென் ஷீ இஸ் யூஸிங் த சிசர்ஸ். தீஸ் சிசர்ஸ் ஆர் வெரி மச் அவைலபிள் இன் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ், அமேசான். ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் கெட் இட் ஃபார் யுவர் கிட். இது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது அந்தளவுக்கு வந்து குழந்தைங்க வந்து ஹர்ட் பண்ணாது. So that is why I got this activity and that's the reason I'm sharing it. Scissors வந்துட்டு கை வெட்டிடும் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பயம்தான் காட்டுவோம் குழந்தைங்களுக்கு. ஸோ in this case scissors will be the most helpful exercise for your kids hand. அது வந்து உங்கள் குழந்தைங்களோட கையை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ரைட்டிங் கூட்டிகிட்டு போய் அவங்கள விட்டீங்க அப்படின்னா it will be a very hard and tough thing. So அவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு they need a little exercise. So scissors will do the best. If you see அவங்க வந்து ரொம்ப ரஸ்டிக்காக ராவாக தான் பிடிப்பாங்க. இப்படி தான் பிடிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணவே வேண்டாம். பிகாஸ் அவங்க கம்ஃபர்டபுள் பொசிஷன்ஸில் let them hold first and slowly they will learn. They will watch us and then they will learn. So you can see she's very happy because she has done the cutting part, because that's a favorite part of hers. And coming back to the content will be pasting. ஆப்வியஸ்லி நம்ம கட் பண்ண அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸை வந்துட்டு ஒன்றா நம்ம வந்து அந்த ஷேப்குள்ளே அந்த ஷேப் மாதிரியே நம்ம ஓட்ட போகிறோம். அதுதான் நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ ஹியர் மை சிஸ்டர் இஸ் அசிஸ்டிங் ஹர் இன் ஆல் த வே. ஸோ what she is doing is I gave her this fevi stick, so I thought it will be easy and it will be a little bit messier. So rombo messy ஆகிறதுக்கு முன்னாடி this is easy to handle for the baby. So that's how she is doing every single bit of paper. அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அவங்க ஒட்டுறதுக்கு பழகுறாங்க. ஸோ அது கையில் ஒட்டும் போது she didn't like it initially, and then I said let's wash the hands off, and she was quite okay with it, but she hated the pasting part because it's sticking all over her hand and all. Yes. Then coming back to this pasting part, அப்போவும் வந்துட்டு நீங்கள் ஃபெவிஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. யூ கேன் டூ வாட் எவர் யூ ஹாவ் at home. So make sure it is a little messier. So பேஸ்டெல்லாம் வந்து it will be little sticky and all. So that is a quiet overboard. Maybe you can stick a plastic sheet over the floor அவங்க உட்காந்துருக்க இடத்துல, and then you make them paste all this so that உங்கள் floor அந்த அளவுக்கு அழுக்காகாமல் இருக்கும். So all the 4 geometrical shapes வந்து slowly she started completing one by one, and
trust me, the room was super messy as well as it was super fun activity. ஸோ ரூம் அழுக்காகும் குப்பையாகும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இவ்வளோ ஃபன் அந்த குழந்தையால் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ மெயினாக லாக்டவுன் பீரியடில் வந்து குழந்தைங்கள எங்கேஜாக வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு அவங்கள என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் ஓகே. நம்ம கொஞ்ச நாள் குப்பையாக இருக்கும், அப்புறம் அவங்க வளர வளர அவங்களே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் த ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஐ எம் இன்ட்ரடியூசிங் ஹர் டு திஸ் நியூ ஷேப். இதோட சாய்ஸ் வந்து அவங்களுக்கு நான் கொடுத்தேன். லைக் ஐ ஆஸ்டர், நான் ஹவுஸ் வரையட்டுமா இல்லை ட்ரீ வரையட்டுமா உனக்கு, இல்லைனா வந்து ஐஸ்கிரீம் வரையட்டுமான்னு. Usually I always give her the option and I'll ask her to choose. I will not ask her what do you want directly. Don't ask that question to the baby. Just give them the option, let them choose from that. And the same way colors, and the color combination avangale choose பண்ணவேங்க. இட்ஸ் ஓகே. எக்ஸாக்டாக ஒரு மரத்தோட கலர் வந்து க்ரீன் அண்ட் ப்ரௌனாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த காம்பினேஷன் தான், டோன்ட் ஃபோர்ஸ் தெம். ஷீ சோஸ் திஸ் ஆரஞ்ச் அண்ட் பர்பிள் காம்பினேஷன் ஃபார் ஐஸ்கிரீம் which is a weird one, but still it's a bright one. So I thought going with her choice will make her little bit happier, and she will engage even more because she chose a color. So she is cutting the papers and she is sticking it up. So this is how I engaged her in this activity. This has benefits as well, fun as well, and learning things. டெஃபினெட்லி கொஞ்சம் மெஸ்ஸினஸ் இருக்கும். ஆஃப்டர் திஸ் ஆக்டிவிட்டி நாங்கள் க்ளீன் பண்ணிவிடுவோம். அட் த சேம் டைம் ஷீ வில் ஹெல்ப் மீ இன் க்ளீனிங் ஆல்சோ. லைக் தட்ஸ் ஹவ் இட் கோஸ். You can see the color combination there, orange and purple. And she will be quite cranky. இது எல்லாமே ஒரே ஷார்ட்டில் ஒரே நாளில் 1 hour தொடர்ந்து உட்கார வச்சு கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு, அடுத்து இது பண்ணு அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்றைக்கி கட் பண்ணுவாங்க, 2 நாள் கழித்து அதை பேஸ்ட் பண்ணலாமா அப்படி கேட்கலாம். ஸோ அவங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் விட்டு பிடிச்சி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணலாம். ஒரே நாளில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா definitely it's not going to happen. If they are getting bored with it, let them shift their mind to something else, and then they will again come back to the same thing. She liked it again, and then she wanted some more pictures, some more tracings to do, and she asked me, Mom, I want to cut and do tree. Mom, I want to cut and do house. So I said, okay, yes, we'll do, but not often. The place is becoming much messy, so let's do one a day. And then she was super happy. So this is the final look. I hope you all liked it. And okay guys, I think this video is helpful as well as fun filled. நீங்க பார்த்திருப்பீங்க பேபி டி வந்துட்டு எப்படி ஃபன்னா ரொம்ப எங்கேஜிங்காக இந்த ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அவங்க ரொம்ப நாள் ஆசை, ஒரு சிசர் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணணும்னு. ஸோ ஃபைனலி ஷி காட் வாட் ஷி ட்ரெம்ட் ஆஃப். ஸோ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி வாண்டுத்தனம் பண்ணுற குட்டீஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள வச்சு அவங்களுக்கு இது மாதிரி சேஃபான சிசர்ஸ் வாங்குங்க. அதுக்கப்புறமா அவங்கள பழக சொல்லுங்கள். அண்ட் ஈவன் இஃப் இட் இஸ் சேஃப், ப்ளீஸ் நீங்கள் கூட இருந்து யாராவது ஒருத்தர் இருந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறமா அவங்க பழக தென் யூ டோன்ட் நீட் டு ஹெல்ப் தெம் when they grow up. So thank you for watching, keep supporting. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தேங்க்யூ, அண்ட் ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் who have little ones. It will be very helpful for them.